வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பூண்டை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுவும் அந்த ஒரு 6 பல் பூண்டை வறுத்து டெய்லி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். 24 மணி நேரத்தில் இதில் எப்படி இந்த பூண்டு நம்ம உடம்புல செயல்படும் அப்படின்றதையும் நான் இதில் சொல்ல போகிறேன். ரொம்பவுமே பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. பூண்டு ரொம்பவுமே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சாப்பாட்டில் பூண்டு இல்லாம நம்ம சமைக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட அந்த பூண்டு ரத்த அழுத்த பிரச்சனையாகட்டும், கொலஸ்ட்ரால் கோளாறுகள் எதுவாகட்டும் சரி செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு. ஈவன் ரத்த நாளங்கள் வலுவாகிறதுக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை துரத்தி விடவும் இந்த பூண்டு ரொம்பவுமே பயனளிக்குதுங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பூண்டை நாம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் அதிகம் சேராமல் பார்த்து கொள்வது இந்த பூண்டு தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பூண்டை 6 பல் பூண்டை நம்ம வறுத்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் நம்ம பூண்டு செரிமானம் ஆகிவிடுங்க. ஸோ அடுத்த 1 மணி நேரம் தொடங்கி இந்த பூண்டு நம்ம உடலில் உள்ள ஃப்ரீ ரேடியேட்டுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எதிர்த்து போராடி நம்ம உடல் நலத்தை ரொம்பவுமே காக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஈவன் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த பூண்டுக்கு அதிகமாகவே இருக்கு. புற்றுநோய் செல்கள் வளர விடாமல் தடுத்து அதை அழிக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுறதுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நீராகட்டும், கொழுப்பாகட்டும், இது எல்லாமே குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க. பூண்டை சாப்பிட்றதுனால, அதுவும் இந்த வறுத்த பூண்டு சாப்பிட்றதுனால அது ரொம்ப நிறைய பேர் எதிர்பார்க்குற அந்த உடல் எடை குறைப்பை பண்ண முடியுங்க. எப்படி அப்படின்னா, இது அட்லீஸ்ட் 1 மந்த் நீங்க டெய்லி 4 to 6 பல் பூண்டை வறுத்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இதுலயும் எங்கெங்கெல்லாம் அந்த கொழுப்பு படிச்சிருக்கோ அந்த கொழுப்புகளை நீக்கி நம்ம உடல் எடையை அது ஆரோக்கியமான வழி முறையில நம்மளுடைய உடம்பை குறைக்க முடியுங்க. நெக்ஸ்ட் 6 to 7 மணி நேரம் தாண்டி விட்ட உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பூண்டு ரத்த நாளங்கள் எல்லாம் நுழைஞ்சு அதுல இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியால அழிச்சு அதை எதிர்த்து போராடி அதை அழிச்சு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதுவும் வறுத்த பூண்டுக்கு. ஸோ அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, பூண்டோட சத்துக்கள் உடல் உறிஞ்சு கொள்ளுங்க. ஸோ அது ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா பூண்டு நிஜமான பெரிய பலன்களை தெரிய தொடங்கும். அது எப்படி அப்படின்னா, இதயம் சார்ந்த பல பிரச்சனைகளை பூண்டு குணப்படுத்தி உடலுக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்கு. ஈவன் நம்மளுடைய எலும்புகளை வலுவாக்கி சோர்வையை போக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பல் பூண்டை நாம் சாப்பிட்றதுனால சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம நாள் முழுக்கவே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா, கொலஸ்ட்ரால் அளவுகளை சீராக்கப்பட்டு நம்மளுடைய தமனிகள் சுத்தம் செய்யப்பட்டு இதயம் சார்ந்த நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரத்த அழுத்தத்தை சீராக்கும், உடல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும், உடலில் கனமான மெட்டல்கள் நுழைவதை தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குங்க. நம்மளுடைய எலும்புகளோட வலிமையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பூண்டு நம்ம உடலில் உள்ள சோர்வையும் போக்கி நம்ம உடல் உள்ள செல்களோட வாழ்நாளை நீடிக்க வைக்கிறது இந்த பூண்டு தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பல் பூண்டை நாம் டெய்லி அட்லீஸ்ட் 6 என்னால் சாப்பிட முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் 4 அது வறுத்து அந்த பூண்டை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவுமே பயனளிக்கக்கூடியது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இந்த கொரோனா பிரச்சனைனால ரொம்ப இம்யூனிட்டியும் தேவைப்படும். ப்ளஸ் நம்மளுடைய உடம்புல எந்த ஒரு பாக்டீரியாஸும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் எல்லாரும் இந்த மாதிரி பூண்டை டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவுமே பயனளிக்குங்க. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல் முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Tamilselvi.